நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், என்ன மரம் வளர்க்கலாம், அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள், இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க. விசாக நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க. இதுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவானுங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது 3 நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா, 2 ராசிகள்ல இந்த விசாகம் நட்சத்திரம் இருக்கு. அது விசாகமோட 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசியில இருக்குங்க. இதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அடுத்து விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கு. இது அதிபதி செவ்வாய். அப்ப இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவோட தன்மையும் சுக்கிரனோட தன்மையும் இருக்கும். இதே விருச்சிகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவோட தன்மையும் செவ்வாயோட தன்மையும் இருக்கும். ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள், அதாவது இருக்கிறதுலயே நல்லவங்க அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும், தைரியமான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்ங்க. இந்த மாதிரி அமைப்பு கொண்ட தன்மை இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. அதனால இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்கங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பல துறைகள்ல இவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனா எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரிங்க, ரொம்ப தன்னடக்கமா இருக்கக்கூடியவங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. முருகன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம்ல, அதனால முருகனுக்கு உண்டான அந்த குணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். அந்த தைரியமாகட்டும், தன்னம்பிக்கை ஆகட்டும், இந்த இடத்துல பொறுமையா நிதானமா செயல்படணுங்கிற விஷயமாகட்டும், ஒரு திடீர் கோபமாகட்டும், இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா இருக்குங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்கங்க. கொண்ட கொள்கையை யாருக்காகவும் எக்காரணத்துக்காகவும் இவங்க மாத்திக்கவே மாட்டாங்கங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா வெளியூர் போகக்கூடிய தன்மை இருக்குங்க. சொல்ல வர்ற விஷயத்த அடுத்தவங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்திற்கிட்ட அதிக பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாசத்தை பாத்தீங்கன்னா இவங்க வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இழப்பு வாழ்க்கையில வந்தாலும் சரிங்க, அடுத்தவங்களை பிளேம் பண்ணாம அதை அப்படியே ஏத்துக்கக்கூடிய தன்மையும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. நல்ல புத்திசாலிங்க. இனிமையாக பேசக்கூடிய அந்த ஒரு குணமும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. தன்னடக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்களோட நடத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல நடத்தை, அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தன்மை இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. அது ஆனா ஒரு சில சமயத்துல பாருங்க, சில விஷயங்களை சரியா புரிஞ்சுக்காம அடுத்தவங்க கிட்ட எப்பயாவது ரொம்ப ரேரா ஆர்கியூ பண்ணுவாங்கங்க. எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் மனதளவுல இவங்க கலங்கவே மாட்டாங்கங்க. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்ற விஷயத்தையும் இவங்க அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு தடவைக்கு அப்படியே 2 தடவை யோசிச்சுதான் எடுத்துக்குவாங்க. யாராவது ஹெல்ப்னு கேட்டா இவங்க பண்ணுவாங்க. அப்புறம் தான் அச்சோ இவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு சில இந்த விசாக நட்சத்திரக்காரங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி இந்த விசாகம் அப்படின்னா ராகுவோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ராகுவோட கர்மப்பதிவு ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துல பாருங்க, கேன்சர் சம்மந்தப்பட்டவங்க, டிபி சம்மந்தப்பட்டவங்க, திடீர்னு இறந்தவங்க, ஆக்சிடென்ட் டெத்து, சூசைட் டெத்து, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்க ஃபேமிலியோட 2 கல்யாண தொடர்பு அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பேர் இந்த விசாகம் சம்பந்தப்பட்டவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசாங்க உத்தியோகத்திலையும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய இருக்காங்க. இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல, டாக்டரா, இல்ல ஐடில இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க, மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்றவங்க, டிரான்ஸ்லேட்டரா
இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்கங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாங்க, எதையுமே ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கலையில், ஃபேஷனில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், நிறைய பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, கலைகளில் அதிகப்படியான ஆர்வம். அதே மாதிரி ஊடகத்திலையும் மீடியாவில் பாருங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த விசாக நட்சத்திர பெண்களாக இருப்பாங்க. ஒரு தொழிலில் ஈடுபட்டால் அதில் அவ்வளோ அர்ப்பணிப்போட ஈடுபடக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களோட பொறுப்பை பார்த்து பெண்களே பொறாமைப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த அளவு பொறுப்பானவங்கள இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை வளர்ப்புல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எப்படி சேமிக்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட தாங்க கற்றுக்கணும். அந்த அளவு சேமிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்க, இது வந்து இவங்களோட பொதுவான குணங்கள்ங்க. ஸோ இவங்களுக்கு லைஃப்ல என்ன மாதிரியான திசைகள் வரும் அப்படின்னா, இவங்க வந்து குருவோட நட்சத்திரமாங்க. அதனால முதல் திசை குருவோட திசைங்க. இது 16 வருஷங்கள். 16 வருஷமும் முழுமையா இவங்களுக்கு வராதுங்க. அதாவது இந்த விசாகம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய திசை சனி திசைங்க. இது வந்து 19 வருடங்கள்ங்க சனி தசை. இங்கே துலாம் ராசியில் சனி வந்து பார்த்தா உச்சம் பெறுவாருங்க. சனிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நட்பு இருக்குங்க. அதனால இந்த 19 வருட காலங்கள் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து புதன் தசை அப்படின்னு பார்த்தோம்னா 17 வருட காலங்கள். அடுத்து கேது தசை 7 வருஷங்க. அடுத்து சுக்கிர தசை 20 வருஷங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் இந்த தசைகள் தசாபுத்திகளை இவங்க சந்திப்பாங்க. சரி, இப்போ அடுத்து அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடலாம், இவங்களுக்கு நட்சத்திர கோவில் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் என்ன, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போங்க. இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா முருகன், இந்திரன்ங்க. முருகன் வழிபாடும் இந்திரன் வழிபாடும் இவங்களுக்கு நல்லது பண்ணும். இவங்களுக்கான மரம் அப்படின்னா விளாமரம், விளாம்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த விளாம்பழம் மரம் முடிஞ்சா வளர்க்கலாம். அது வந்து கொஞ்சம் முள்ளு இருக்க தன்மை இருக்குங்க. அதனால ஏற்கனவே ஏதாவது விளாமரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருது, அதற்கு அடிக்கடி வந்து தண்ணி ஊத்திட்டு வர்றது நல்லதுங்க. அதுவும் நீங்க பிறந்த அந்த விசாக நட்சத்திர நாள்ல இந்த விஷயத்த செய்யறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா செங்குருவி. செங்குருவியை வந்து செங்குருவிக்கு உணவு தர்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான விலங்கு அப்படின்னா புலிங்க. புலி வளர்க்கலாம் முடியாது. எங்க புளியை போய் வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, ஜூல இருக்க புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த நட்சத்திரம் வரனால அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து அந்த புலியோட உணவுக்கு பணம் வந்து கொடுக்கலாங்க. அதுவும் ஆன்லைன்லேயே இப்போ பேமெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பணம் கட்டலாம். முடிஞ்சு அதை வந்து நீங்கள் செய்யலாங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கான உங்கள் வால்பேப்பராகவும் நீங்கள் வந்து புளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் திருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. அப்புறம் ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள், இது வந்து கபிஸ்தலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா நத்தம் பெருமாள் கோவில். அது மட்டும் இல்லாம திருநின்றையூர் சிவனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா குடை இருக்கு பாத்தீங்களா, அந்த குடை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருளுங்க. உங்க ஆபீஸ்ல சிம்பிளா வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட விசிட்டிங் கார்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து உங்க ஆபீஸோட சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட வந்து குடையோட போஸ்டரை கூட நீங்க ஒட்டிக்கலாம். ஒரு அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிம்பிளாகவும் அது இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனை மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனை மரம் உருவம், நுங்கு வந்து அடிக்கடி நீங்க சாப்பிடுறது, சப்போட்டா பழம், கொய்யா பழம், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்கள்ங்க. இது அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கான இடம் சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திறந்த வெளி இருக்கு பார்த்தீங்களா, உங்க மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்க மைண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருங்க. அது அக்னி பகவானோட படம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு நெருப்பு ஜுவாலையோட எரியும் பார்த்தீங்களா, அந்த படத்தையும் கூட நீங்க சிம்பிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டன் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக லக்கி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான வந்து வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம், வேதை நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதும் இந்த 2 நட்சத்திரங்களையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர், 3, 2 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர்ஸுங்க.
உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தீசர் அந்த குதம்பை அப்படிங்கிற சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 3 நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க. அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதுக்கான பலன், அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க. இந்த 3 நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை 3ஐயும் தீர்மானிக்கக்கூடியதுங்க. இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கான விஷயம் 3 வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க. இந்த 3 வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.